Hello everyone. இன்னைக்கு நம்ம the top 100 problems in gravitationல பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோலையும் ரெண்டு முக்கியமான டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, a stone dropped from a height h reaches the surface in 1 second. அதாவது எர்த்தோட சர்ஃபேஸ் வந்து ஒரு செகண்டில் ரீச் பண்ணிருச்சு. So, if the same stone is taken to moon and dropped freely from the same height, so dropped from the same height, but எங்க கொண்டு போயிருக்கும், மூனோட சர்ஃபேஸ் கொண்டு போயிருக்கும். So then it will reach the surface of the moon in a time. அப்போ எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து சம் ஹைட்ல இருந்து ட்ராப் பண்ணும்போது அது ஒரு செகண்ட்ல எர்த்தோட சர்ஃபேஸை ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா, மூனோட சேம் ஹைட்ல மூனுக்கு கொண்டு போயிட்டு சேம் ஹைட்ல இருந்து ட்ராப் பண்ணோம்னா எவ்வளவு டைம்ல அது கீழே ட்ராப் ஆகும். அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் 1 செகண்ட் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அதுக்கு முதல்ல ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனக்கு எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பாடியை ட்ராப் பண்ணும்போது கீழே ரீச் பண்ண எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அது தெரிஞ்சிருக்கு. நமக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நான் எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஜிடி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு ட்ராப் பண்ணுறேன் அப்படி, அது நமக்கு எர்த்தோட சர்ஃபேஸில் இருந்து சம் ஹைட் மேலே போயிட்டு ஒரு பாடியை ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணுறேன்னு நமக்கு யூ என்னது 0வாக இருக்கும். அப்போ எனக்கு எஸ்ஸுக்கு பதிலாக ஹச் போட்டுப்பேன். அப்போ எனக்கு ஹச் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூ 0, அப்போ ஹாஃப் இன்ட்டு ஜிடி ஸ்கொயர் நேரமா. அப்போ எனக்கு டி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h/g. கிவனில் ஹச் இருக்கு. டீக்கான ஃபார்முலா வந்துடுச்சோம், விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 செகண்ட். விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 செகண்ட். இப்போ மூணுக்கு அந்த ஸ்டோன் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ மூணுலேருந்து அதே ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணால் எவ்வளோ டைம் ஆகும்? ஸ்டில் ஃபார்முலா சேம் தான். ஃபார்முலா என்னன்னா, டி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h/g தான். ஏன்னா அங்கேயும் சேம் ஹைட் தான், சேம் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணுறோம். அதே ஃபார்முலா தான். பட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அந்த ஜி வேல்யூவில் இப்போ எனக்கு இங்கே ஜி வேல்யூக்கு ஜி எடுத்துன்னு போட்டுக்கலாம், இங்கே ஜி வேல்யூக்கு ஜி 3 போட்டுக்கலாமா? ஏன்னா கண்டிப்பாக அங்கே சேஞ்ச் ஆக போகிறது அந்த ஜி வேல்யூ மட்டும்தான். நமக்கு கிவனில் தெரியும். தெரியலன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எனக்கு ஜி வேல்யூ அட் மூன் அப்படின்றது, எர்த்தில் என்ன ஜி வேல்யூ இருக்கோ அது டிவைட் பை 6 தான். அது டிவைட் பை 6 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மூணில் தெரிஞ்சிடும். அப்போ எனக்கு டைம் அட் மூன் அப்படின்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h டிவைட் பை ஜி. இப்போ ஜி மூணுக்கு பதிலாக நான் ஜி எர்த்து பை 6 போட்டலாமா? அப்போ ஜி எர்த்து மேலே வந்து எனக்கு ஒரு 6 மேலே போகும், அது ரூட்டுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ இதை நான் வந்து ரூட் 6 டைம்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h டிவைட் பை ஜி எடுத்துன்னு எழுதிக்கலாமா? நமக்கு சம்லேயே கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாமே எத்தனை செகண்ட்? 1 செகண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு டைம் டேக்கன் டு ரீச் த மூன் சர்ஃபேஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் 6 செகண்ட்ஸ். இப்படி சொல்லிடலாமா? இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன? த ரேடியஸ் அண்ட் மாஸ் ஆஃப் எ பிளானட், ஏதோ ஒரு பிளானட், அதோட ரேடியஸும் மாஸும் எப்படி இருக்குன்னா டபுள் தட் ஆஃப் எர்த். அது எர்த்தோட ரேடியஸை விட டபுள் த டைம் இருக்கு. எது? ரேடியஸ். அந்த பிளானட்டோட மாஸும் எர்த்தை விட டபுள் த டைம் இருக்கு. தென் வாட் இஸ் த டைம் பீரியட் ஆஃப் அ பெண்டுலம் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த பிளானட் இஸ் ஹவு மச் டைம் ஆஃப் த டைம் பீரியட் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ். அதை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டைம் பீரியட் ஆஃப் தட் பெண்டுலம், சிம்பிள் பெண்டுலத்தோட டைம் பீரியட் அந்த பிளானட்ல ஹவு மெனி டைம்ஸ், சம்திங் என் டைம்ஸ் டி அட் எர்த்தாக இருக்கும். அந்த என்னோட வேல்யூ தான் கேட்குறான் நமக்கு. முதல்ல ஒரு சிம்பிள் பெண்டுலத்தோட டைம் பீரியட் ஃபார்முலா என்ன தெரிஞ்சிடலாம். எனக்கு சிம்பிள் பெண்டுலத்தோட டைம் பீரியட் ஃபார்முலா டி இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 ரூட் ஆஃப் எல் பை ஜி நேரமா. ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் பார்த்த மாதிரி இது டி எர்த் அப்படின்னா இது நமக்கு என்ன இருக்கும்? ஜி எர்த்தாக தான் இருக்கும். அப்போ அந்த பிளானெட்டில் வரக்கூடிய டைம் பீரியட் ஃபார்முலா அப்படின்றது 2 ரூட் ஆஃப் எல் டிவைட் பை ஜி பிளானெட் இருக்குமா? அப்போ முதல்ல எனக்கு ஜி பிளானெட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி இங்கே போட்டாலே போதும் நமக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரேடியஸ் ஆஃப் த பிளானெட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 டைம்ஸ் த ரேடியஸ் ஆஃப் த எர்த்தா. அதே மாதிரி மாஸ் ஆஃப் தட் பிளானெட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 டைம்ஸ் மாஸ் ஆஃப் எர்த். இது கிவனில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு ஜியோட ஃபார்முலா தெரியும். நமக்கு ஸ்மால் ஜியோட ஃபார்முலா என்னது?
கேபிட்டல் G, கேபிட்டல் M டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு எழுதுவோமா? அப்ப எனக்கு அந்த பிளானட்டோட G வேல்யூவ நான் எப்படி எழுதலாம்? G மாஸ் ஆஃப் தட் பிளானட் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் தட் பிளானட் த ஹோல் ஸ்கொயரா? ஓகே, G அப்படி வச்சுக்கிறேன். இது இன் டெர்ம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் எர்த்துக்கு மாத்திக்கிறேன். அப்ப இது 2 டைம்ஸ் மாஸ் ஆஃப் எர்த்து. ஸோ டிவைடட் பை ஸோ இது நமக்கு 4 டைம்ஸ் ரேடியஸ் ஆஃப் எர்த்து த ஹோல் ஸ்கொயர் ஆகுமா? இப்போ இங்கிருந்து இந்த 2வை இதோட கேன்சல் பண்ணி 2 ஆக்கிடுறேன். அப்போ மிச்சம் இருக்கிறது எழுதுறேன். ஸோ 1/2 G மாஸ் ஆஃப் எர்த்து டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் எர்த்து ஸ்கொயர். ஸோ இப்போ இதில் இதெல்லாமே எனக்கு G ஆஃப் எர்த் தருமா நமக்கு? அப்போ எனக்கு இங்கிருந்து த G ஆஃப் பிளானட் இஸ் ஈக்குவல்ஸ் டு G ஆஃப் எர்த்து டிவைட் பை 2. ஸோ இதை கொண்டு போயிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் நமக்கு. அப்போ எனக்கு T அட் பிளானட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸோ 2 பை ரூட் ஆஃப் ஸோ G ஆஃப் எர்த்துக்கு மேலே இதை போட்டோம் அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் எல் டிவைட் பை G ஆஃப் எர்த் தருமா நமக்கு? ஸோ அப்போ இங்கேருந்து T பிளானட் இஸ் ஈக்குவல்ஸ் டு √2 டைம்ஸ் 2 பை ரூட் ஆஃப் எல் ஓவர் G ஆஃப் எர்த். ஸோ இது நமக்கு என்னது? டைம் பீரியட் அட் எர்த் தானே? அப்போ எனக்கு இங்கே இது டைம் பீரியட் அட் பிளானட் இஸ் ஈக்குவல்ஸ் டு √2 டைம்ஸ் டைம் பீரியட் ஆஃப் எர்த். ஸோ அப்போ நமக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து √2 டைம்ஸ்.